Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு ஹாரர் த்ரில்லர் மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சூமந்தர் 2025ல கன்னடம்ல ரிலீஸ் ஆன ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. ஷரண் தான் இந்த மூவில லீடோட எடுத்து நடிச்சிருக்காரு. ரசூல் பூங்குடி தான் மியூசிக் போட்டு பயங்கரமான ஒரு சம்பவத்தை இந்த படத்துல பண்ணிருக்காருங்கிறத கண்டிப்பா அந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அமேசான் பிரைம்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாரர் காமெடி டிராமா மூவி. போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஒரு சம்பவம் பண்ணி ஹாரர் யூனிவர்ஸ்குள்ள இந்த படத்தை புஷ் பண்ணிருக்காங்க. பார்ட் 2க்குமே ட்ரெய்லர் கொடுத்துதான் படத்தை முடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ 4 ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னு சேர்ந்து ஒரு பேய் பங்களாக்குள்ள போறாரு. அங்க பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பங்களாங்கிறதுனால புதையில தேடி ஆசைப்பட்டு உள்ள போனவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அந்த பேய் பங்களாக்குள்ள 2004 NRI லண்டன் ஃபேமிலி உள்ள போய் அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, அந்த பேய் பங்களாக்குள்ள போனவங்க எல்லாரும் எப்படி மர்மமான முறையில காணாம போறாங்க, நம்ம கதையோட ஹீரோக்கு புதையல் கிடைச்சிச்சா, இந்த பேய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிச்சாரா, ஹீரோக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் டிராமா தான். ஜம்ஸ்கேரி சீன்ஸை ஃபேமிலி டிராமா காமெடியோட மிக்ஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ரீ மூவி ஸ்டைல ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணி கன்னட மூவியை பாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்ல முடியாதளவுக்கு எல்லாருமே ப்ராப்பரா ஜஸ்டிஃபைங்கா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை நீட்டா பிரசென்ட் பண்ணியிருந்தாலும், ஷரண் தான் ஒன் மேன் ஷோவா கலக்கி படத்தை செகண்ட் ஹாஃப்ல லீட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. படமே இன்டர்வல்ல ட்விஸ்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் ஓப்பன் ஆகுதுங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓப்பனிங் ஸ்கீனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜஸ்டிஃபைங்கான ஒரு ஹாரர் மூவியா இருக்கணும் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் ரொம்ப ஸ்லோவாகவும் லேகிங்காகவும் ப்ரெடிக்டபிளாகவும் தான் இருந்துச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஆரம்பிச்ச படம் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் கொடுத்து கிளைமேக்ஸ்க்காக படம் பாக்குற மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணி சூப்பரா ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் டிராமாவை ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா காந்தாரா ஸ்டைல்ல ஹிந்து கடவுளை வச்சு இவங்க பண்ணிருக்கக்கூடிய சம்பவம் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுவுமே நோட்டபிளான சீனா நல்லாவே படத்துல டேக் ஆஃப் ஆயிருக்கு. சஸ்பென்ஸ் அண்ட் ஜம்ஸ்கேரி சீன்ஸ்க்கு பஞ்சமே இல்லாத லெவலுக்கு ரொட்டீனான ஹாரர் த்ரில்லர் டிராமாவை எடுத்து ஸ்கிரீன் பிளேல இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டி, பேய் பங்களா, சர்ச்சுன்னு சொல்லி நிறைய விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணி சீன்ஸோட கனெக்ட் பண்ணி மிஸ்டீரியஸான சிச்சுவேஷன்ல பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கக்கூடிய ஹீரோஸ் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, அதை சுத்தி நடக்கக்கூடிய எக்ஸாரசத்தை எப்படி எக்ஸாக்டேட் பண்ணி காட்டுறாங்கிறது எல்லாமே அழகா அமைஞ்சதுனால வாட்ஸ்அப்ல தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் டிராமாங்கிறதுலாம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். படத்துல காமெடி ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் தமிழ் டப்ல இல்ல, இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. ஒன் டைம் வாட்சபிளான ஒரு நல்ல மூவி தான் இந்த சூமந்தர். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி பிட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you well.